இந்தியாவில் இருக்க டாப் 3 பேங்க்ஸ்ல ஒன்னான ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோல இருக்கு. இதே மாதிரி ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான எஃப்எம்சிஜி பிளஸ் சிகரெட் பிஸ்னஸ் பண்ற கம்பெனி, அதுவும் 52 வீக் லோல இருக்கு. ஏன் ஏன் இவ்வளோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கம்மியாக இருந்தாலும் ஏன் புதுசாக அது லோ மேக் பண்ணிக்கிட்டே போகுது? வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஐடிசி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு லெட்டர்ஸ் ஃப்ரம் அப்பா. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டெக்னிக்கல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ சார்ட்டில் நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. இதுதான் 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுக்கு கீழே இருக்குது, விச் மீன்ஸ் ஸ்டாக் வந்து பேரிஷ் ஜோனில் தான் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பிட்வீன் 850 அண்ட் 680 ஆர் 700 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சின்ன கன்சால்டேஷன் மாதிரி இதை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் இவென்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உள்ளே வந்துருச்சு. பட் முக்கியமான ஃபேக்டர் நீங்கள் என்ன பார்க்கணும், நான் என்ன இந்த சார்ட்டை பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கு 52 வீக் லோவாக அடிச்சிருக்கு. எப்போ அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம்? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 810 தான் லோவாக இருந்துச்சு. அந்த லோவை மார்ச் மாதம் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ டார்வஸை பொறுத்த வரைக்கும் if a stock makes a 52 week low, it will continue to make further 52 week low. ஸோ அதுக்கு அந்த 52 வீக் லோவுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரீடெஸ்ட் மூவிங் ஆவரேஜ் கிட்ட, பட் ஈவென்ச்சுவலாக திரும்ப கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் சீப்பாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட 14 தான் இருக்குது இப்போது. ஸோ இப்போ நான் இது வாங்கினா கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கலாம். பட் நீங்கள் வாங்க போகிற பணம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக்கு இப்போவே மேலே வருமா, இல்லை இன்னும் 2 வருஷம் கழிச்சு வருமா, இல்லை இன்னும் 10 வருஷம் கழிச்சு திரும்ப புது ஹை மேக் பண்ணுமா, புது 52 வீக் ஹை மேக் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஆன்சர் தெரியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மாதிரியான சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம கிட்ட இருக்க பணம் கேபிட்டல் ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன கேபிட்டலை நம்ம வந்து பெருசு பண்ண ட்ரை பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி லாங் டேர்முக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக் வாங்கி போட்டுட்டு அது எப்படா மேலே ஏறும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் இருக்கோ, புது 52 வீக் ஹை மேக் பண்ணுதோ, இல்லை இந்த ஸ்டாக் வந்து எப்போ திரும்ப 52 வீக் ஹை வருதோ அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்குறதான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுதான் லோன் நினச்சி வாங்குவீங்க 700, பட் இதுக்கு கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதில் லோன் நினச்சி நம்ம வாங்குவோம், பட் அதுக்கும் ஸ்டில் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து எஸ் இது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது ஸ்டாக். பட் ஒரு ஸ்டாக் 52 வீக் லோவில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்கிறான்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இன்னும் பை பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா நம்ம பை பண்ணுறதுனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே மேலே போயிடாது. பெரிய பணம் உள்ளே வரணும். நம்மளை மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுறது இட் டசன்ட் மேட்டர் டு மார்க்கெட்ஸ். ஸோ அப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே எப்போ வருவாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வீக் ஹேண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு, பெரிய இன்வெஸ்டர்ஸ் வெளியே போகிறாங்க, அடுத்தது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புது ஹைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே உள்ளே வருவாங்க, உள்ளே வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அவங்க பை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் நமக்கு தெரியும் ஸ்டாக் வந்து புது 52 வீக் ஹை அடிக்கும். அப்படி அந்த ஸ்டாக் இதே ஸ்டாக் 52 வீக் ஹை அடிக்கிறப்போ அப்போ நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கும். ஸோ அதே திரும்ப இன்னொரு டார்வஸோட ரூல் என்ன தெரியுங்களா? ஸ்டாக் விச் ஹிட்ஸ் அ 52 வீக் ஹை வில் கண்டினியூ டு ஹிட் ஃபர்தர் 52 வீக் ஹை. திரும்ப அந்த ஸ்டாக் மேலே போயிட்டே தான் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். 2010 இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் 52 வீக் ஹை அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இட் கண்டினியூ டு ஹிட் ஃபர்தர் 52 வீக் ஹை. ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தங்காட்டி கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு வேளை டார்வஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நீங்கள் இப்போ வாங்கலாமா? பெரிய கொஷின். வாங்கவே கூடாது, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. திரும்ப அந்த ஸ்டாக் 52 வீக் ஹை வர்றப்போ நம்ம வாங்கலாம். இதே மாதிரி இருக்க இன்னொரு ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. இந்த ஸ்டாக்கும் இப்போ 52 வீக் லோவில் தான் இருக்கு.
விச் மீன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கான்ஃபிடென்ஸ் இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே வரல. ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம ஏன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தே ஹாவ் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அட் தேர் ஹேண்ட். பணம் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதர் இன்சைடர் இன்ஃபர்மேஷன் ஆர் இதே தான் வேலையாக கொண்டிருப்பாங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் படிக்கிறது, அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ ஏதாச்சும் ஹெட்வின்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கும். பட் இதே ஒரு சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 10,000 15,000 இல்லைனா ஒரு மேக்ஸிமம் ஒரு 50,000 நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணணும், நீங்கள் மட்டும்தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போது ஏற்கனவே அதிகமான ரிசோர்ஸஸ் வச்சு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ட்ராக ஸ்டாக்ல அவங்க பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த ஸ்டாக்கும் இதே மாதிரி தான் சைட் கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24ல் இருந்த லோ 333, அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு திரும்ப கீழே வருது. ஸோ டார்வஸோட ரூல் படி a stock which hits 52-week low will continue to hit further 52-week low. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா நம்ம சின்ன இன்வெஸ்டர்ஸ், நம்மக்கிட்ட பணம் ரொம்ப முக்கியம், பணம் க்ரோ ஆகுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது நம்ம எந்த ஸ்டாக்கில் மொமெண்டம் இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டார்வோ ஸ்ட்ராட்டஜி தான். a stock which hits a 52-week high will continue to hit further 52-week high. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்த ஐடிசி எது, அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எது அப்படிங்கிறது பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ எந்த ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு, எந்த ஸ்டாக் மொமெண்டமில் இருக்குது, எந்த ஸ்டாக்கில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கக்கூடாது, ஏன்னா எது லோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டாக்கை பற்றி இதே மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.